பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர் ராஜாதி ராஜன், இயேசுவே ராஜா, இயேசுவே கர்த்தர், இயேசுவே தேவன். அதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இந்த காலை வேளையிலே மணவாட்டியின் மேன்மை, இந்த நாளிலே நாங்கள் ஆதாரமாக ஆதியாம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நாம் வாசிக்கிறேன். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திலே அதிக சௌந்தரியம் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷரோடே போராடுவதில்லை, அவன் மாமிசந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு பூமி மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிற்கிறம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். இந்த நாளிலே தேவன் இந்த 3ஆம் வசனத்திலே 2ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த மணவாட்டி இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளை தேவன் மணவாட்டியாக வைத்திருக்கிறார். சேத்தினுடைய ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது சேத்தினுடைய வம்சம் அதை தேவகுமாரர் என்றும், காயினுடைய வம்சத்தை மனுஷகுமாரர்கள். ஆதாமுடைய பிள்ளை ஆபேல் மரித்த பிற்பாடு சாத்தான் தேவனுடைய பரிசுத்த சந்ததியை அழிக்கும்படியாக காலங்காலமாக செயற்பட்டு வருகிறான். அதன் மூலமாக காயினை கொண்டு ஆபேலை கொலை செய்து பிற்பாடு சேத்தின் மூலமாக தேவ சந்ததி உருவானது. அவர் குமாரர்கள், கடவுளுடைய பிள்ளைகள். இவர்கள் காயுடைய சந்ததி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான சந்ததியாக மனுஷகுமார்கள். இவர்களை வேதம் சொல்லுது, இந்த 6ஆம் அதிகாரம் பலவான்கள், ராட்சதர்கள் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். ராட்சத குணம் உள்ளவர்கள். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். தேவகுமார்களாக தேவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே தேவன் எங்களை ரட்சித்திருக்கிறார். தேவன் ரட்சித்தது மாத்திரமல்ல, விசேட தன்மை என்ன? மணவாட்டியின் விசேட தன்மை, மேன்மை என்ன? தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யும்படியா தேவனுடைய தூதர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு சதா காலம் நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலேயும் பரலோகத்திலேயும் வாழக்கூடியதாக தேவ ராஜ்யம் இருக்கிறது. இந்த மேன்மையை உணராமல் இந்த ஜனங்கள் திருமணங்களை கலந்து கொண்டார்கள். மனுஷகுமாரத்தில் அதிக சௌந்தரியம் என்று கண்டு அவர்களுக்குள்ள திருமணங்களை செய்து கலப்பு திருமணம் செய்து தேவனுக்கு கோபமூட்டினாலே தேவன் 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்ற, நான் இந்த பூமியை அழிப்பேன், நிக்கிரகம் பண்ணுவேன் என்று அவர் ஜலத்தை உருவாக்கி உலகத்தை அழித்தார். ஆனால் ஒருவனுக்கோ, நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்து காக்கப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் சாத்தான் வஞ்சகமாக செயல்படுகிறார். தேவன் கடிந்து கொள்ளுகிறார். வார்த்தையால தேவன் கண்டிப்பானவர், அன்பானவர். ஆனால் சத்துரு வஞ்சகமானவன். அவனுடைய வேதாமத்திலே பார்த்தால் மனிதனை பாவம் செய்ய வைக்கிறதிலே அவன் தந்திரமானவன். ஏவாள் தனிமையா இருக்கும் பொழுது தந்திரமாக கதைத்து அவளை பாவத்துக்கு வீழ்த்தி அவர்களை சந்ததி சந்ததியாக பாவவித்து உலகத்திலே பரவும்படியாக உருவாக்கினவன் சத்ரு. அதனாலதான் தேவன் தன்னுடைய அன்பை குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அதிலேயும் தேவன் எங்களுக்கு ஜெயம் தந்தார். அவருடைய இரத்தத்தை சிந்தி கல்வாரிக்கு சென்றது நிமித்தமாக ஜெயம்.
இந்த கால வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகள் மனவாட்டி யாரை இந்த பூமியிலே திருமணம் செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளை இன்னொரு மனவாட்டியை செய்ய வேண்டும். மனவாட்டிக்குரிய தகுதிகள் பார்க்கும் பொழுது இவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு இன்றைக்கு அநேகர் சௌந்தரியமா தான் உலகத்தில் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். பிற்பாடு நரகம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய மன்னிப்பு பெறாத ஒவ்வொருவருக்கும் பரலோகம் இல்லை. ஏற்றுக்கொள்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். மன்னிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது. நீதிமொழியம் 32:30 சொல்லுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படும் ஸ்திரியே புகழப்படுவான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. நீதிமொழியில சொல்றார். இங்கே சௌந்தரியத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு தங்களுடைய திருமண வாழ்க்கையின் மூலம் அசுசைப்பட்டார்கள். இன்றைக்கும் இந்த பூமியிலே அநேகருடைய வாழ்க்கைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் மனதிலே அவர்கள் சஞ்சலத்திலே சாத்தான் சஞ்சலப்படுத்தி உலகத்தில் இருக்கிற சௌந்தரியங்களை காட்டி அவர்களை மயக்கி அவன் வஞ்சிக்கிறான். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வஞ்சனைக்குள்ளாக நாங்கள் போகக்கூடாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கில்ல. தேவன் எங்களுக்கு ஒளியை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடு, குடும்பம் அழகான குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம். அவர்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் அங்கே எப்படி இருப்பாங்க வேதம் சொல்லுகிறது. 31:11 சொல்லுது, முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியே கனம் பெறுவாள், அவர் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். 31:12 சொல்லும், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவள் நன்மையே செய்கிறாள். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீ, தேவனுக்கு பயந்த ஒரு மணவாளன் மணவாட்டியோட குடும்பங்களை நாங்க பார்க்கும் பொழுது அவருடைய தேவன் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற நாட்களிலே மனைவி கணவனுக்குள்ளே வருகிற பிரச்சனைகள், யாரும் நம்ப முடியாத காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். சௌந்தரியம் வஞ்சனையாக இருக்கிறது. 31:11 அவருடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். இன்னைக்கு புருஷன்மார் நம்பிக்கை இல்லாமல் டிவோர்ஸ் கோர்ட்ஸ் என்று அலைகிறார்கள். கணவன் மனைவியை பார்க்கும்போது வெளிநாட்டிலே விவாகரத்து அதிகம், வெளிநாடு என்று போறார்கள். நல்லா பணம் சேர்க்கலாம், ஆனால் தேவனுடைய சமாதான வாழ்க்கை குடும்பத்தை நடத்த முடியாது. அங்கேதான் பிரிவினைகள் ஏற்படுகிறது. அங்கே அவளுடைய ஒருவருடைய இதை நம்பக்கூடியதாக தேவனுக்கு பயந்த ஸ்திரீ இருக்கிறார். 31:15 அவள் இருட்டோடு எழுந்து அவள் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். 23:31 அவள் புருஷன் தேசத்து மூப்பரோடு நியாயசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். 31:25 சொல்லுது, வருங்காலத்தை குறித்து மழுகிறாள். 27 சொல்லுது, வீட்டு காரியங்களில் எப்படி நடக்கிறது என்று கண்ணோட்டமாயிருக்கிறாள். 28 சொல்லுது, 31:28 பிள்ளைகள் பாக்கியவதி என்கிறார்கள். 31:29 சொல்லுகிறது நீதிமொழிகள், புருஷனும் அவளை பார்த்து குடசாலியா இருந்தது அநேக ஸ்திரீகள் இருக்கிறார்கள், ஆனால் எல்லாருக்குள்ளும் நீ மேன்மைப்பட்டவள் என்று புகழ்கிறான். எனவே இந்த பிள்ளைகள் அவளை நம்பும். பிள்ளைகள் அந்த தாய் குடும்பத்திலே அவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வேதம் சொல்லுகிறது. வீட்டு காரியங்களிலே அந்த குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக வாழுகிறது. இன்றைக்கும் இந்த உலகத்துக்கு தேவை ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், மகிழ்ச்சியான கிறிஸ்தவ குடும்பம். சௌந்தரியம் வஞ்சனம் உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்களின் வாசல்களில் அவளை புகழ கடவது. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நாங்கள் தேவனுக்காக வாழ்ற மனவாட்டிகளாக நாங்கள் வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்படுறதான தடுமாற்றங்கள்ல இருந்து இன்றைக்கு விலகுவோம். குடும்பத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய
தடுமாற்றங்கள், பின்மாற்றங்கள் பெரிய அழிவுகளை கொண்டு வருகிறது. சந்ததி சந்ததியாக பாவ வித்து, காயினுடைய மீறுதலால பாவ வித்து உலகத்துக்குள்ளே வந்தது. ஆனால் சேத்துடைய வம்சத்தினூடாக தேவ புத்திரர்கள், காயினுடைய சந்ததி மனுஷ குமாரர்கள், அவர்கள் தான் ராட்சதர்கள், பலவான்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்களை பாருங்கள், சமாதானம் இல்லாமல் யுத்தங்களை செய்கிற ஜனங்களை பாருங்கள், அன்பு செலுத்த முடியாமல் ஒருவர் அடித்து மோதுற ஜனங்கள் பாருங்கள். இதுதான் ராட்சத குணம், இதுதான் பலவான்களுடைய நிலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது அன்பு, ஒருவர்கள் மன்னிக்கிற தன்மைகள். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய மனவாட்டிகளாக மாறுங்கள், அவருடைய மேன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். அவருடைய ஆசீர்வாதம் உங்களோட யாவரும் இருப்பதாக. இந்த செய்தியை கர்த்தர் எனக்கு தந்தார். உலகத்தில் இருக்கிற மக்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையில அநேகர், சிஸ்டர் சொன்னார் கனடால இருந்து, அநேகர் கிறிஸ்தவ சபைகளுக்கு வாரது நல்ல திருமணங்களை செய்ய, பிற்பாடு உலகத்துக்குள்ளே போயிடுவார்கள். ஆட்டுத்தோல் போட்ட ஓநாய்கள் போல வருகிறார்கள். ஜாக்கிரதை. சபைகளுக்கு திருமணங்களுக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்கிற போர்வையிலே வந்து உங்களை திருடி கொண்டு போக அனுமதிக்க வேண்டாம். உறுதியாருங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையிலே உங்களுக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை தர அவர் வல்லவராயிருக்கிறார். கலங்காதிருங்கள். உங்களோட வாழ்க்கை இங்கேயும் பரலோக வாழ்க்கையாக இருக்கும். மரித்த பிற்பாடும் உங்களோட வாழ்க்கை பரலோகத்திலே இருக்கும். இந்த அற்ப உலக வாழ்க்கைக்காக தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவனுக்கு பயப்படுதலை விட்டு விலகாதிருங்கள். சாத்தான் எதை காட்டினாலும் வஞ்சனை உள்ள காரியங்களை காட்டி எங்களை திசை திருப்ப விடாதீர்கள். கர்த்தர் உங்களோட இருப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஆண்டவர் மனவாட்டியுடைய மேன்மை, ஆண்டவரே இந்த மாபெரும் ஆண்டவரே இயேசுவின் இரட்சிப்பின் மூலமா கிடைத்த அந்த மேன்மையை ஒவ்வொரு குடும்பம் அனுபவித்து மகிழ்வார்களாக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த கலப்பு திருமணங்கள் கூட வரும் அழிவு, ஆண்டவரே நோவான காலத்திலே மனுஷனை படைத்ததுக்காக மனஸ்தாபப்பட்டீர். பரிசுத்த வித்து கடத்தப்படாதபடிக்கு சத்துருவானவன் அங்கே ஒரு தடையை போட்டான். காலங்காலமாக பல தடைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிற உலகம், ஆண்டவரே கிறிஸ்துவினுடைய மூலமா கடைசி நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல மனவாட்டிகளாக உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.